குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு தான் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட் எல்லாமே பெரிய லெவலில் இறங்கி தான் முடிஞ்சுது. ஏன்னா அங்கே கச்சா எண்ணெய் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் யூஎஸில் வந்து 113 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட்டு ட்ரேடிங் ஹவர்ஸில் $107 அந்த டாலர் அதில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. பாருங்கள், 443 பாயிண்ட்டு, S&P 100 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 443, ரெண்டுமே 443ன்னு இருக்குது. நாஸ்டாக் கம்போசிட் அண்ட் டவ் ஜோன்ஸும். மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம அன்றைக்கி ஃப்ரைடேவே பார்த்துட்டோம். நம்ம மார்க்கெட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. பட் அவங்க யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பெரிய லெவலில் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. நம்ம SGX நிஃப்டி எவ்வளோவில் முடிஞ்சிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டு ஃப்ரைடே 22,845 முடிஞ்சிருக்கு. எவ்வளோ மைனஸில் 291 பாயிண்ட் மைனஸில் இப்போ வரையும் மார்க்கெட் மைனஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்மளது லாஸ்ட்டு ஃப்ரைடே எதில் முடிஞ்சால் 23,114 முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு ஒரு பெரிய 300 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ மணி வந்து 4:40 ஆகுது. இந்த டைம் வரையும் மார்க்கெட்டில் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்னும் போக போக இன்னும் டைம் இருக்கிறதுனால எது வேணால் ஆகலாம். ஓகேங்களா? அதனால தான் அந்த டைமோடு சொல்கிறது. எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டில் அந்த பியரிஷ் சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. பாருங்கள், க்ரூட் ஆயில் இன்றைக்கி ட்ரேட் இல்லை, இருந்தாலும் அவன் $98 அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இதுவே நமக்கு இங்கே என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங் பெருசாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஆல்ரெடி கால் சைடில் நேக்கடாக வாங்கி வச்சவங்கலாம் என்ன பண்ணுவாங்களோ பாவம். நாளைக்கு மார்க்கெட்டில் காலங்கத்தாலேயே ஒரு லாஸை சந்திக்க வேண்டிய இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். மனசு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ஃபாலில் தான் இருக்குது. 290 பாயிண்ட்டு. அவங்களோட டவ் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், அது வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது தான் காட்டுது. 241 மைனஸு. நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 367. அவங்க மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அவங்க மார்க்கெட் பார்த்தா நான் சொன்ன மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது நமக்கு தெரியுது. இவனுக்கு அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. 44,991 டவ் ஜோன்ஸு. அதை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இவங்க இது வரையும் வருவாங்க போல இருக்குது. இந்த திக் கோடு போட்டிருக்கேன்ல, 43,416 அந்த ரேஞ்ச் வரையும் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவன் நாஸ்டாக் கம்போசிட் பார்த்தா 20,000 தொடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20,000 வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நேற்று ஒரு நியூஸு, ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே இனிமேல் போரிடுற அந்த பர்சன்டேஜை குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. டெய்லியும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். நீ சொல்லிட்டா போதுமா? ஈரான் டிசைட் பண்ண வேணாவா? அவன் தான் உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கானு. இது முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வார் வந்து முடியாது. உனக்கு பொருளாதார இழப்பு அதிகமாக ஏற்படுதுன்னு ஒவ்வொரு பேப்பர்லேயும் நியூஸஸ்லேயும் அமெரிக்காவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த போரால் அமெரிக்காவுக்கு வந்து ரெசெஷன் ஃபியரில் வந்துச்சு ஆல்ரெடி. ஸோ நீயே விட்டாலும் ஈரான் விட்டுற மாதிரி இல்லை. ஸோ இது கண்டிப்பாக டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒன்று பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணலனாலும் இது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயமான கண்ட்ரியாக தான் இருக்குது. ஈரான் க்ரூட் ஆயில் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக அதோட அந்த ஹார்மோஸ் அந்த வழியாக தான் வந்தாகணும். ஸோ இது கண்டிப்பாக பிரச்சனை உள்ள ஒரு இடம். அந்த இடத்த வந்து இந்த அமெரிக்கா வந்து சொரிஞ்சு விட்டான். அவன் இனிமேல் விடவே மாட்டான் கண்டிப்பாக. அவங்க நினச்ச மாதிரி ஒன்று இஸ்ரேல் பிரதமரை போட்டு தள்ளணும், இல்லைனா அமெரிக்காவை போட்டு தள்ளணும். இது அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அன்றைக்கி கூட அதை தான் சொல்லியிருந்தாங்க பேப்பர்லெல்லாம். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், அந்த டைலாக்கே அப்படி தான் இருந்தது பேப்பரில். அது தீர்ற வரையும் இந்த பிரச்சனை தீராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஈரான் தான் முடிவு எடுக்கணும். நான் உன்னை விடுற மாதிரி இருந்தால் இந்த நிபந்தனைக்கெல்லாம் நீ ஒத்து வரணும் அப்படின்ற மாதிரி.
அவன் ஒத்துப்பானா? அவனும் ஒத்துக்க மாட்டான். ஸோ வாய்ப்பே இல்லை அப்போது. இது நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? அப்போது நம்ம மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகுது, கேப் டவுன் ஓப்பனிங் கண்டிப்பாக தான் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது வந்து சென்செக்ஸ் வந்து இதுதான் ஒரு பேஸ் லைனு. 74,532ல் வெயிட்டட் ஆவரேஜில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அவன் ஆக்சுவல் க்ளோஸ் ஆனது 74,595ல் க்ளோஸ் ஆகிருக்கான். ஓகேவா? எப்படியும் ஒரு கேப் டவுன். இவனே ஒரு 300 பாயிண்ட்டு நிஃப்டி 50 SGX நிஃப்டி 300 காட்டுது. இவன் 300னா எப்படியும் அதில் ஒரு டபுள் வருவான். ஒரு 500 600 ஓப்பன் ஆகுவான்னு வச்சிங்களேன். இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட்னா 73,900 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது ப்ரீவியஸாக வந்த 19ஆம் தேதி மார்ச் மாதம் வந்த அந்த சப்போர்ட்டு தான் மறுபடியும் அகைன் வந்து இங்கே தான் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் இங்கே தான் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதை ஸ்டார்டிங்லேயே உடைக்குமா உடைக்காதா நமக்கு ஓஐ பார்த்தா தான் தெரியும். வாய்ப்புகள் வந்து ஓஐயில் இப்போது கரெக்டாக இருக்காது வேல்யூ, இருந்தாலும் நம்ம பார்ப்போம். 73,900. ஸோ எங்கேயுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஓகேங்களா? எங்கே இருக்குது? 74,500. அதாவது இப்போ இருக்கிறதுல தான் சப்போர்ட் வந்து ஒரு 2.5 லட்சம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக அப்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே ஓப்பன் ஆகும்போது இன்னமும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ செகண்ட் சப்போர்ட்டு இதுவாக தான் இருக்கும், 73,448. அப்போது இங்கேருந்து 500-600 பாயிண்ட் கீழே வந்துட்டு இங்கேருந்து 73,448 மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷரில் இது வரையும், அதாவது இந்த டே ஃபுல்லாகவே 3:30 மணி வரையும் இந்த லெவல் வரையுமே மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓப்பன் ஆன உடனே சல்லுன்னு இது வரையும் வந்துட மாட்டான். ஏன்னா அது அங்கேருந்து இன்னும் ஒரு 500 பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது இது மட்டும்தான் அப்படின்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 73,926, செகண்ட் சப்போர்ட்டு 73,448. இதையும் உடைச்சிதுன்னா தேர்டு வந்து 73,000. இது ஸ்ட்ராங்கான சைக்காலஜிக்கல் நம்பர். சென்செக்ஸில் இது சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். கேப் அப் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு வேளை மார்க்கெட் ஒரு ஃபர்தராக கேப் டவுன் வந்துட்டு சடார்னு மேலே ஏறும்ல ஓப்பன் ஆகும்போதே, அப்படி ஓப்பன் ஆகி மேலே வந்தால் இந்த ப்ளூ லைன் வந்து அதாவது பேஸ் லைன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இதையும் உடைச்சிதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 74,973 இது தான். அதையே ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா இந்த ஹை போயிடும். எத்தனாம் தேதி வந்த ஹை? 19 மார்ச் வந்த ஹை வந்து 75,356. அதையும் உடைச்சானா 75,980. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் சென்செக்ஸ்க்கு. இதுவே அதிகம்தான். நாளைக்கு ஒரு கேப் டவுன் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால கீழே இறங்கிட்டு மேலே அவ்வளோ தொலைவு போகுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போகாது. இந்த ப்ளூ லைன் பேஸ் லைனையே அது வரையும் வர்றதுக்கு வேணும்னா வாய்ப்பு இருக்கும், கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு. ஆனால் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 50 நான் 22,500 வரையும் வரும் அப்படின்னு தான் நான் 3 வாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது வரையும் வரும்போது அப்போ இவன் கண்டிப்பாக நான் இந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 71,434 சென்செக்ஸ் அது வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை இங்கே போட்டிருக்கேன். மார்க்கெட்டை நம்ம இங்கே பார்ப்போம். மார்க்கெட் சென்செக்ஸ் இங்கே வந்தால் நிஃப்டி 50 கண்டிப்பாக 22,500 டச் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அதை வச்சு நான் இதை கடைசியாக இந்த சப்போர்ட் வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சென்செக்ஸில் ஃபீல் பண்ணுறேன். நம்ம நிஃப்டி 50ல் வருவோம். நிஃப்டி 50ல் வந்தால் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. 300 பாயிண்ட்டு. இப்போ அவன் 22,800 சம்திங்கில் ட்ரேட் ஆகிறான். நமக்கு இதுதான் ஒரு சப்போர்ட்டு 22,927. அதையும் தாண்டி ஓப்பன் ஆக போகுது மார்க்கெட் அப்போது. ஓகேங்களா? ஏன்னா 300 பாயிண்ட்டுன்னும் போது அப்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்றது இதுவாக தான். அதாவது நம்ம இங்கே செகண்ட் சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். ஓப்பன் ஆகும்போது 300 பாயிண்ட்டுக்கு கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக 22,800 தான் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு. எப்போவுமே சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டெல்லாம் போகாது, கொஞ்சம் தூரம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும். அதனால தான் 22,780 இங்கே செகண்ட் சப்போர்ட்டாக போட்டிருக்கேன். இந்த செகண்ட் சப்போர்ட் தான் நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். ஏன்னா 300 பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா
இதை 22,780 உடைச்சா 22,631. அதையும் உடைச்சதுன்னா நான் சொன்ன அந்த 22,500, 22,480 அது வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் அப்படியே கேப் டவுன் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது. மார்க்கெட்டில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஒருவேளை கேப் டவுன் வந்து கொஞ்சம் குறையலாம், இல்லை இன்னும் கூட அதிகமாகலாம். நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒரு 4 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு மார்க்கெட் நம்ம கணிச்சிடலாம். அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை க்ரூட் ஆயில் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா, இந்த பிரெண்ட் எல்லாம் ஒரு 100க்கு கீழே போயிடுச்சுன்னா, இப்போ 107 என்னமோ இருக்கான், நம்மளது இங்கே 99 கிட்டே இருக்குது. நம்ம இந்த வேர்ல்டு இண்டெக்ஸில் இருக்க க்ரூட் ஆயிலு இதெல்லாம் ஓரளவுக்கு கணிசமாக குறைஞ்சா அப்போ வாய்ப்புகள் இருக்குது, பெரிய கேப் டவுன் வராது. ஸோ இதுதான் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது தயவு செஞ்சு ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மணியை எப்படி ஃபோக்கஸ் பண்ணோன்னா, அந்த நேரத்தில் இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல ஓஇ என்ன இருக்குது, ஆப்ஷன் செயின் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். வால்யூத்தை செக் பண்ணுங்கள். வால்யூம் எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் ஓஇ வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஷார்ட் செல்லிங், ஷார்ட் கவரிங், அதாவது ஷார்ட் செல்லிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? திடீர்னு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டை தொடும்போது மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரதான் செய்யும். அது வந்து 22,800 அந்த டெக்னிக்கல் சப்போர்ட். அதை உடைச்சதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு சடனாக ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து பிளைண்டாலாம் எதையுமேலாம் சொல்லக்கூடாது. இப்போ நான் வாய் வழியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்படியே தான் மார்க்கெட்டில் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த அருமையான இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் எல்டிபி ப்ளஸ் ஓஐ இதை வச்சுங்க. இதை வச்சுக்கிட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இந்த ஓஐயில் பாருங்கள், இதில் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த எல்டிபியில் போய் பாருங்கள், எந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது எந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகுது சேஞ்சஸ், இதை பாருங்கள். இதை பார்த்தாவே நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் மார்க்கெட்டை. வால்யூத்தை செக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதை பண்ணாவே மார்க்கெட்டில் நம்ம ஓரளவுக்கு சர்வே பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன ப்ராஃபிட் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம கேண்டிலில் பார்க்க முடியாது, ஆனால் இந்த ஆப்ஷன் செயின் நமக்கு காட்டி கொடுக்கும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நம்ம ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங் போர்ட்டல் இந்த சார்ட்டையும் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே ரெண்டாக பிரிச்சுக்கலாம்ல, ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல ஸ்க்ரீனை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்பீடாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இத்தனையும் நம்ம ஒரு சேர சைமல்டேனியஸாக பண்ணாதான் கரெக்டான ப்ராஃபிட்டை பண்ண முடியும். ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினப்பை விட்டுருங்க. மார்க்கெட் நாளைக்கு கண்டிப்பாக பெரிய வெலாட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா விக்ஸு வந்து 22.81 இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அகைன் வெலாட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். வெலாட்டிலிட்டி ஹெவியாக இருந்தால் தான் நம்மளால் ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா மொமெண்டம் இருந்தால் தான் கேண்டிலில் நம்மளால் உள்ளேயே என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது கரெக்டான மார்க்கெட் டைரெக்ஷனில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அகைன்ஸ்ட் த மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த வெலாட்டிலிட்டியில் நம்மளை சட்டையெல்லாம் பிடுங்கி விட்டுருவோம். அதனால் டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உள்ளே வாங்க. உங்கள் செட்டப்புக்கு மார்க்கெட் கிட்ட நியரஸ்ட்டாக அதை ரீச் பண்ணும்போது அப்போ ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஓப்பன் ஆன ஒன்றுமேலாம் ட்ரேட் எடுத்துக்காதுங்க. இந்த 9:20க்கெல்லாம் ஒரு ட்ரேடு ஒரு இது இருக்குது, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போடுவாங்க. அது எல்லாம் பொய். அது லக்கு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும்போது ஒரு டவுனில் ஓப்பன் ஆகுது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், அதிகப்படியாக மார்க்கெட் இவ்வளோ பெரிய டவுனில் ஆகுது இன்னும் கீழே போகும்னு நினைப்போம். ஆனால் மார்க்கெட் அப்படியா இருக்குது, ஓப்பன் ஆகும்போதே சட்டார்னு மேலே ஏறுதில்ல. அப்போது நீங்கள் திடீர்னு புட் சைடில் போனீங்கன்னா அந்த செகண்ட் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் எவ்வளோ லாஸ் வருது. அதையே நம்ம தேவையில்லாமல் அந்த 9:20க்கே போய் எடுத்து மாட்டிக்கணும். மார்க்கெட் கொஞ்சம் ஹால்ட் ஆகட்டும். அந்த 9:15லேருந்து 9:30க்குள்ளே மார்க்கெட் ஒரு ஹையை ஒரு லோவை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் 9:45 வரையும் மறுபடியும் அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும்.
அதுக்கப்புறம் அது மார்க்கெட் அவ்வளோதான் முடிஞ்சிடும், அதோட வேகம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த 9-20 ஸ்ட்ராட்டஜி பிளானு, ஜாக்பாட் பிளானு, அப்புறம் 100% பிளானு இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடையாது. கேரண்டி பிளானு இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடையாது. மார்க்கெட்டில் இருக்கிறது 2 தான், லாஸு ப்ராஃபிட். மினிமம் லாஸு. நமக்கு என்ன தேவை? ஆப்ஷன் பை இருக்குது. மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும். இருக்கிற காசை தூக்கி ஒரே நாளில் லாஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கடன் வாங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. 15,000மோ 20 இருக்குதா, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை காப்பாற்ற தக்க வைக்க போராடணும். அதுக்கப்புறம் நீ ப்ராஃபிட்டை பற்றி யோசிக்கலாம். ஓகேவா? இருக்கிற அந்த 15,000 20,000த்தையும் லாஸ் பண்ணிட்டா நாளைக்கு என்ன பண்ணுவேன்? நமக்கு கையும் காலம் சும்மாவும் இருக்காது. ஒரு நாள் போயிடுச்சுன்னா அடுத்த நாளாக ட்ரேட் பண்ணுன்னு தோணும் நைட்டெல்லாம். அப்போ என்ன பண்ணுவோம்? கடன் தான் வாங்குவோம், இல்லைனா வீட்டில் இருக்க நகையை வைப்போம். இதை தானே பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் பண்ணால் அடுத்த ப்ராப்ளத்தை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா மார்க்கெட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். பல உதாரணங்கள் நான் இந்த வீக்கில் சொல்லிட்டேன். ஒரு பர்சனோட ரியல் உண்மையான கதையும் சொல்லியிருக்கேன். அதனால் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினச்சி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு பயந்தெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. இழந்தது தான். அதை நீங்கள் நினச்சி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கரெக்டான முடிவை ட்ரேடிங்கில் எடுத்தாலும் கரெக்டாக அந்த ட்ரேடிங்கில் கரெக்டான என்ட்ரி எடுத்துருப்பீங்க. உங்களோட பழைய லாஸஸ் ஞாபகத்தில் வந்து போச்சுன்னா லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. இழந்தாச்சு, அதை எப்படி ரெக்கவரி பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு தான் திங்க் பண்ணவே கண்டி உடனே அதை ரெக்கவரி பண்ணுன்ற ப்ராசஸ்லாம் பண்ணாதீங்க. அப்படி பிளான் பண்ணால் உங்களோட அந்த லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சைக்காலஜி பிரகாரம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டிருக்க இந்த லைன்ஸ் எதுவுமே ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. ஒரு ரெட்டு வந்தால் ஒரு புட்டை வாங்கிறதுக்கோ, ஒரு க்ரீன் வந்தால் ஒரு காலை வாங்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். மார்க்கெட்டிங்கே போனால் திரும்பலாம், சப்போர்ட் வந்தால் இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸ் தான். பட் இதை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.